என் தங்கச்சியை லவ் பண்ணிட்டேன். இல்ல அப்படி சொல்ல அவங்க மிளகா பொடியை தூவி முதுகுல குத்துறைய மூதேவி நீ வீரனா சோலி முடிச்சு புறப்படும் போது நல்ல சகுனம். என்ன பண்றது வளர்ப்பு சரியில்லை. ஏன் என் தம்பிக்கு என்னங்க குறை? தும்பிக்கை மட்டும் தான் குறை, இருந்தா கும்பிக்கு ஏன மாதிரியே இருப்பான். துணிமணி அன்றாயிரு எல்லாத்தையும் தின்னு அனாதி ஆக்கி உன்னை அம்போன்னு விடல. என் பேரை மாத்தி வச்சுக்க. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா உன் சமூகத்தை படிக்க வை, உன் சமூகம் தற்குறி, இவங்க சொல்ற அடையாளங்கள் பூராமே எங்களை பாயிண்ட் அவுட் பண்ணி அப்ப எங்களை நீங்க தாக்கும்போது நாங்க வையத்தனம் செய்வோம். ஓபிஎஸ் எந்த இடத்துலயுமே எந்த சமூகத்தையுமே ஒரு குறிப்பிட்டு சொல்லல. இந்த 3 கிலோ மூஞ்சன் எது சொன்னாலும் புரியாதா? இன்னைக்கு நம்மோட ஏஎம் சௌத்ரி இருக்காரு, திரைப்பட தயாரிப்பாளர். பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க 2 பேரும் தான் வாரிசு. இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது. திரைப்பட தயாரிப்பாளர் ஏஎம் சௌத்ரி. சௌத்ரி தேவர் ஆரம்பத்துல இருந்தே ராங்கா போய்கிட்டு இருக்கு. ரணரணமா இந்த பாலு தேவர் அப்படின்னு சொல்லும்போது பாலுன்றது உங்க பேரு, பின்னாடி இருக்கிற தேவர்ன்றது நீங்க படிச்சு வாங்கின பட்டமா அப்படி அந்த மாதிரிலாம் உங்களை யாரும் கேட்டது இல்லையா? என்ன நம்ம மாட விட அதிகமா ஆட்டாரு. அதாவது எங்க போய் படிச்சு பட்டம் வாங்கிடலாம், ஆனா தேவர்ன்றது பிறந்தா மட்டும் தான் தேவர். அலாவுதீன் விலகு தேய்ச்சா வர பூத மாதிரி வந்து நிக்கிறியே, யாரா நீ? சௌத்ரி தேவர். அவன் சுத்த ஃப்ராடுன்னு சொல்லு. பட்டம்ன்ற ஈஸி, யார் வேணா பட்டம் பிடிச்சு வாங்கிடலாம். தேவர்ன்ற அப்படி எல்லாத்துக்கும் வந்துடாது. புறப்பால் இந்த சாதியில பிறந்தவங்க மட்டும்தான் தேவர். அந்த சாதியில பிறந்தேன்றனால சௌத்ரி தேவர்ன்றது எனக்கு எப்பயுமே பெருமை தான். நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். சத்யராஜ் சார் கண்டிப்பா அது எடுத்து பலார்னு கன்னத்துல அறையிற மாதிரி ஒரு காட்சியை வந்து காமிப்பாங்க. பாலுங்கிறது உங்க பேரு, பின்னால இருக்க தேவர்ங்கிறது நீங்க படிச்சு வாங்கின பட்டமா? மூச்சுக்கு 300 தடவை பாலு தேவர் பரம்பரை பாலு தேவர் பரம்பரைன்னு சொல்லிட்டு இருக்கேளே. இப்ப என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்கு முடுக்கு முடுக்குன்னு குடிக்கிறீங்க. ஏன்னா அப்பா பாரதி ராஜா படம் அது ரொம்ப வருத்தத்துக்குரிய. அவர் வச்சிருக்க கூடாது சீனைய. சாவுல புளிய மரத்துல சாவுல செத்த பையில தூக்கு முடி சாவு இல்ல சொல்றேன் கேளு. இந்த பனைமரத்துல வச்சு அப்படியே ராவு செத்த பையில. ஏன்டா முதுகுல குத்துற, என் தங்கச்சியை லவ் பண்ணிட்டேன், முதுகுல மிளகா பொடியை ஊத்தி. இல்ல அப்படி சொல்ல அவங்க மிளகா பொடியை தூவி முதுகுல குத்துறைய மூதேவி நீ வீரனா சிறைக்கு போயிட்டா குண்டாஸ் போட்டு தண்டனை என்னை பிடிக்க. ஆனா அடுத்த இதுக்கு இவங்க வழி வகுக்கிற மாதிரி முதுகுல குத்திட்டேடா பண்ணி நேருக்கு நேரு வரான்றாங்களா? கோல்டுமே ஒரு கிறுக்கு கூதிங்க, அவனுக்கு எதுவுமே தெரியாது. உட்கார்ந்துட்டு திமிரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது. ஆளுக்கு பெரிய நீங்க தான் பெரிய ஆரிங்க இருக்கணும். பிறக்கும் போதே 6-7 மூளை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும் நாங்கெல்லாம் களிமண் நம்ம வச்சிருக்கிற மாதிரி மண்டைக்குள்ள ஒழுங்கா இருக்கணும். சும்மா இங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பேசிட்டு கூடாது. பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா உன் சமூகத்தை படிக்க வை, உன் சமூகம் தற்குறி, இவங்க சொல்ற அடையாளங்கள் பூராமே எங்களை பாயிண்ட் அவுட் பண்ணி மீண்டும் ஒட்டுமொத்தமாக அவரு வந்து இந்த மாதிரி ஆணவ படுகொலை செய்யறவங்கள முட்டாள்னு பேசியிருக்காப்ல, தற்கொலைன்னு பேசியிருக்காப்ல. எங்களுக்கு தெரியாத தற்கொலை அப்படின்னு இவரு போய் பண்ணிக்கிறாப்ல. அதுக்கு வந்து வேற ஒரு இன்டர்பிரேஷன் கொடுக்குறாப்ல. சென்றாயன் இதை எனக்கு உண்மையிலே வெக்கப்படும் சென்றாயன். இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. சாரி அழுவுடா எரும மாடு அழுவுடா. இல்ல நீங்க கேக்குறீங்க யார் லவ் பண்றதுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க, அதை நீங்க கேட்கணும் இல்லையா அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்க உங்க வீடியோல பேசுறீங்க. உங்க வீடியோ கீழே சில பேர் கருத்துக்கள் நான் பார்த்தேன். அவங்க கேக்குறாங்க அப்போ 2 பேரும் சேர்ந்து தான் காதல் பண்ணிருக்காங்க, அந்த பொண்ணு லவ் பண்ணிருக்கு, நல்லா படிச்ச பையனா வாட்ட சாட்டமா இருக்கிற பையனா நல்லா செட்டிலா இருக்கிற பையனா பார்த்து லவ் பண்ணுங்கன்னு அந்த பொண்ணுக்கு யார் ட்ரைனிங் கொடுத்ததுன்னு கேக்குறாங்க. உன்னால அச்சு செருப்புல எச்சிரி முறை ஒன்னால அடிக்கலாம்டா. நானும் கட்டவனே. அரசனா இருந்தாலும் ஆண்டியா இருந்தாலும் பொண்ணை பெத்தா ஒழுங்கா வளர்க்கத்துங்கடா, இல்லைன்னா பெத்துக்காதீங்கடா. சொசைட்டியை ஃபேஸ் பண்ண முடியாது சார். நீங்க ஈஸியா சொல்லிட்டு போயிடுறீங்க. ஒரு பொண்ணு போடி போயிடுச்சுன்னா, ஒரு இன்னொரு சாதிக்காரன் கூட போயிடுச்சுன்னா, அவங்க பெத்த தாய் தகப்ப அந்த ரோட்ல நடக்க முடியாது. ஐயோ சாமி, அந்த ஊருக்குள்ள இருக்க முடியாது. அவ்வளவு கேள்விகள் கேட்டு அவமானப்படுத்துவாங்க. இப்படி பண்றதால எதுங்க கரெக்ட்? இது பண்றது யாரு? அது வந்து மௌன விரதம். இன்னைக்கு பூரா பேச மாட்டேன். உன் வீட்டுக்குள்ள ஓடிடுச்சு பாருன்னு சொல்லி ஏத்தி விடுறதுக்கு ஒரு 4 பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க பாக்குற வேலை தானே இது.
யோ இந்த ஊர்ல உங்க எல்லாருக்கும் மர கரண்டு போச்சுன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் நீங்க பேசக்கூடாது. உங்க சமூகம் உங்க சமூகத்தை சொல்ல ஒரு சமூகத்துல இப்படியான ஆட்கள் இருக்காங்க இல்லையா, இவங்கனாலதானே அவங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இல்லனா நீங்களா உன் வீட்டுக்குள்ள ஓடிடுச்சு நமக்கு மானம் இல்லையா மரியாதை இல்லையான்னு நீங்களே பண்ணி விட்டு நீங்களே வந்து அப்படி பண்ணிட்டாங்கன்னு கதறீங்களே, அப்ப வெக்கி தலை குனிய வேண்டியது யார்? இது தர்மமாடா ஜிம்பல கடி பம்பா. ஆதரிக்கிறீல யோக்கியமான வீட்டுல வந்து பொண்ணு கேள்வி எதுக்கு ஒரு பொண்ணை கூட்டிட்டு ஓடுற மச்சான்? நம்ம வீட்டுல ஒரு பாத்திரம் மச்சான் வண்டியில வா போலாம் அப்படின்னு நீங்க தியாகியா ஒருத்தர் சொல்றீங்களே சுர்ஜித், அவன் வந்தான் மச்சான் வண்டியில ஏறின்னு கூட்டு போனான். ஒரு சிறு சுர்ஜித்தை தியாகியா சொல்ல வருத்தப்பட்டவன் நிலையை நினைச்சு ஏன் சமூகம் வருத்தப்படுது? ஆமா நீ நடிச்சு நல்ல அவர் என்ன சுதந்திர போராட்ட தியாகியானா? டேய் நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா. இந்த பத்திரிகை ஊடகம் பூராமே எங்களுக்கு எதிரானவங்க தான், எனக்கு நல்லா தெரியும். இப்படி யார் பேசினாலும் உங்களுக்கு எதிரானவங்க. நான் சொல்றேன் நீங்க கேளுங்க. என்ன பிரச்சனையோட ஏன் பிரச்சனை எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? ஹலோ நில்லுங்க, என்ன பதில் சொல்லிட்டு போங்க. சொல்றா நரிகடிச்ச தலையா. அந்த பையன் வந்து நல்ல நிலைக்கு வர வேண்டியவன், நல்ல செட்டில் ஆக வேண்டியவன், வெட்டியா குலகாரன் ஆயிட்டே முட்டாள்தனத்தால குலகாரன் ஆயிட்டேன்னு வருத்தப்பட்டோம். யார் ஏத்தி வேற ஒண்ணும் யார் ஏத்தி விடுறாங்க இதெல்லாம்? வலைய விரிக்கிறான் வம்பளுக்கிறானே, வாயை கொடுத்து வாயில முன்னோட ஊர் வச்சிடக்கூடாதா சாமி? இவன் ஜெயிலுக்கு போயிட்டான் வாழ்க்கை போச்சுன்னு அவ்வளவு பரிதாபப்படுறீங்க. சமூகமே வருத்தப்படும். உங்க சமூகம் சத்தியமா சொல்றேன், எந்த ஒரு சமூகம் ஒரு கொலைகாரனுக்கு சப்போர்ட் பண்ணி நிக்காது. அவன் குறுகுறுன்னு ஏதோ மாதிரி பாக்குறான். இவனுக்கு வாழ்க்கை போச்சுன்னு நீங்க கவலைப்படுறீங்க. இவன் ஜெயிலுக்கு போனா திரும்பி வர போறான், அவனுக்கு உயிரே போயிடுச்சு. இதுக்கெல்லாம் யாரா காரணம்? கேட்க கூடாதுன்னு இருந்தா இப்ப கேக்குற சொல்றான். நீங்க ஒரு உங்களுக்கு உரிமை இருக்கு என் பையன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, ஏன்டா அறிவு கட்டவனே நீ இப்படி பண்ணலாமாடான்னு தானே கண்டிக்கணும். ஐயா நான் அந்த ஊருக்காரங்கிட்டையும் பொண்டாட்டிட்டையும் வேற பாடிசா சொல்லி வச்சிருக்கப்பா, அந்த மரியாதையை கேவலப்படுத்தி என்னை தெருவுல நான் அடிச்சிடாதப்பா. இப்ப எங்க அட்வைஸ் அதான், நீ வர்றவன் இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னா எங்க அட்வைஸ். அப்படி இல்ல, நீங்க போட்ட வீடியோல எப்படி இருந்ததுன்னா, என் சமூகமே வருத்தப்படுது, அவர் தியாகி சுதந்திரத்தை வந்து வாங்கிட்டாரு. நீதான் சொன்னியா? ஆமா, ஏன் ஒண்ணும் இல்லைங்க. சரிங்க, அந்த இளைஞர் மிளகா பொடியை தூவிட்டு முதுகுல குத்துறா மூதேவின்னு அவங்க சொல்லி பதிவு பண்றாங்க. கரெக்ட் தானே? பொன்னான வார்த்தையை வாயை திறந்து என்னமா சொன்னாரு பாத்தீங்களா? நீங்க எல்லாம் மிரட்டுறீங்க, அந்த வீடியோ எடுங்க, அது பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, அதை பண்ணிருங்க. அத்தனை கமெண்ட்டும் உங்களுக்கு எதிராக தான் இருக்கு. என்ன யார் நினைச்சிட்டு நீங்க சொல்றீங்கல்ல, இந்த சமுதாயத்துல அந்த வீடியோ பாக்குறவங்க உங்களை தவிர்த்து மத்தவங்க தான் பாக்குறாங்க. தேவமார பொறுத்தளவுக்கு இந்த கமெண்ட் போடுறது இந்த வேலை எல்லாம் உண்மையில அவங்களுக்கு தெரியாது. அந்தந்த காரியங்கள் வரும்போது அவங்களுக்கு கூச்சமும் வெக்கமும் வரத்தாங்க செய்யும். அதுதாங்க தமிழர் பண்பாடுங்கிறது. உங்க கருத்தை சொல்லுங்க. நீங்க வந்து ஒரு சேஃப்டிக்காக எங்களுடைய சமூகம் நீங்க சேர்த்துக்கிறீங்க. எனக்கு அப்பவே தெரியும் மொழியே சரியில்லை. அதான் எங்க அத்லெட் தடகள வீரர் கப்பல்ல வாங்கிருக்கு. கப்பல்ல என்ன பண்றது? எது கடல்ல விடுங்க. உண்மை பொறுமையே பெருமை. என்ன சம்பந்தம் இல்லாம ஏதோ பேசுறீங்க? சம்பந்தப்பட்டவங்களுக்கு புரியுங்க. யாரு அப்பதான் நீங்க யாரு கேட்க வேண்டி வரும். கேளுங்க. நீங்க யாரு, உங்க சாதி என்ன நான் கேட்க வேண்டி வரும்ல. கப்பல்ல விடு, கடல்ல விடு, மனுஷ ஜாதி. ஏங்க உங்களுக்கு மனுஷ ஜாதின்னு சொல்றேன். நீ திரும்ப என்னால தாங்க முடியாதா? கேக்குறேங்க, அவன் தண்டனை வாங்கிட்டு உள்ள போயிட்டான். இந்த கிண்டல் ஏன் இந்த கப்பை கொண்டு போய் கடல்ல இப்ப நான் ஏதாவது ஆத்திரப்பட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் தப்பா போயிருது. இல்ல நீங்க ஆத்திரப்படுங்க. இல்ல நீங்க என் சமூகமே வருத்தப்படுதுன்னு சொல்றீங்க. கோலகால அப்படி ஒரு சமூகம் எல்லாம் வருத்தப்படாது. ஒரு கொலைகாரனுக்காக சமூகம் வருத்தமே படாது. அதனால மாப்பு இத்தோட உங்க ரீல் ஸ்டாப். நீங்க போட்டு 2 நாள் ஆச்சா வீடியோ போட்டு, அதுக்கப்புறம் தான் ஏகபோகமா இன்னும் நிறைய மக்கள் அது பாக்குறாங்க, ஆதரவு தெரிஞ்சுக்கிட்டாங்கல்ல. கட் பண்ணி பண்ணிட்டே இருக்காங்க. எடுத்தோடனே கெட்டதுதான் வரும். கோபிக்கு ஆதரவு வர்றது பூரா கெட்டது. ஆரஞ்சு பல்லக்கல்ல எடுத்து போடுவேன். நீ பாத்தியாடா? சுதார் கேபிக்கு இனி நல்லது வரும் பாருங்க. சுர்ஜித்துக்காக எங்க சமூகம் வந்து வருத்தப்படுதுன்னு நீங்க சொல்றீங்கன்னா, உங்க சமூகத்துக்கு நீங்க என்ன அத்தாரிட்டியா? இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு பேசாம வெளியூர் போடிடும். கேக்கு வெட்டினா கத்தி எடுத்து கேக்கு வெட்டினா வந்து அவங்கள உள்ள வச்சிருவாங்க. போலீஸ், அம்மா போலீஸ், அப்பா போலீஸ்,
கத்தியை வச்சுட்டு சம்பவம் நான் செய்வேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் பதிவு போட்டா அப்பா கண்டிக்கணுமா கூடாதா? சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கி. ஒரு ரீல்ஸ் கத்தி வச்சு கூட போட்டுருப்பா, தப்பு தான். ஆனா அதைத்தான் திருப்பி திருப்பி போடுறாங்க. அவன் தொடர்ந்து அவன் குணாதிசயம் அதுன்னு கிடையாது. மெடல் வச்சு 10 போட்டா போட்டிருக்கான், தூக்கி மெடலை காமிச்சு போட்டான். அதை யாரா போடுறாங்களா? அதை ஏன் சமூகம் தான் போடுது. இவன் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ரா, அவனை ஏன் தப்பா ப்ரொஜெக்ட் பண்றீங்க? அவனை ஏன் தப்பா ப்ரொஜெக்ட் பண்றீங்க? அவனை ஏன் தப்பா ப்ரொஜெக்ட் பண்றீங்க? காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. தப்பு நடந்துருச்சு, உணர்ச்சி வசப்பட்டு, அதாவது அந்த நேரத்துல மிருகமாயிட்டான், உணர்ச்சி வசப்பட்டான். மிருகம் முன்னாடியே மிளகா பொடியெல்லாம் வாங்கி வச்சுட்டு மிருகம் வந்து ஏற்கனவே அவனுக்கு ரெடி பண்ணி தெரிஞ்ச முறையில போய் அவன் என்ன அவன் மைண்ட் செட்டு. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. சாதிய ஆணவ படுகொலைன்றது நீங்க பேர் வச்சது. அவன் பெத்தவன் ஆத்திரத்துல வெட்டியிருக்கான், அதுக்கான தண்டனை அனுபவிக்க போறான். எங்களை பொறுத்து ஆத்திரத்துல செஞ்சான்னு தான் சொல்லுவோம், ஆணவம்னு சொல்ல மாட்டோம். இவனை கொன்னிடலாமா? ஆத்திரத்துல அவன் ஆத்திரத்துல அறிவிழக்கிறான். எப்பயுமே என்ன சொல்லுவாங்க, ஆணவத்துல அறிவிழக்க மாட்டாங்க, ஆத்திரத்துல தான் அறிவிழுப்பாங்க. ஏன் மாப்பிள்ள இதை நாங்க நம்பிதான் ஆகணுமா? இதுக்கு முன்னாடி அந்த பொண்ணோட போட்டாக்கெல்லாம் அள்ளி போட்டீங்க, ஸ்விம்மிங் பூல்ல இருக்க மாதிரி இது பண்ற மாதிரி அதெல்லாம் ரைட் விட்டுருங்க. ஏன்னா நீங்க ஒருதலை காதல் சொன்னனால அந்த போட்டோல வெளியே வந்துருச்சு. ஆமாங்க.